ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் வார பலனாக தனித்தனி பதிவுகள் போடப்படுகின்றன. நீங்கள் பிறந்த லக்னம் எதுவோ அந்த பதிவினை பார்த்து பயன்பெறும். இப்போ தனுசு லக்னத்திற்கு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 23 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களுக்கான பலன்களை இப்போ பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான சனிக்கிழமை ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் போறார். அப்ப நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம். வேலை வாய்ப்பு, பணவரவு, தொழில் பலம் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. நல்ல இன்வால்வ் ஆகி உழைப்புகளை எடுத்து கொண்டு போய் நமக்கு அதற்கான தொழில் பலத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதில் நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், விவசாயம், உணவு, உடை, மருந்து, இது எல்லாத்துக்குமே, ட்ரேடிங்கு, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி பிப்ரவரி 18 மிருகசுரீஷம் நட்சத்திரம். செவ்வாய் மகர ராசியில நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் 3ஆம் வீட்டில் கும்பராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் ஒரு பரிவர்த்தனை. 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இதெல்லாம் என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா, நமக்கு ஒரு செல்வாக்கு புகழை மேம்படுத்துது. நம்ம சந்தோஷம், குழந்தைகள், நம்முடைய உறவுகள் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகள், இவற்றையெல்லாம் ஆதாயமா மாத்துது. 2ல் செவ்வாய்னா பேச்சினாலையும் புகழ் இருக்கும், குடும்பத்திலையும் சுகம் இருக்கும். அதில் பொன்பொருள் சேர்க்கையும் நல்லா இருக்கும். பூமி, நிலம், வாகனம் வேடுவதற்கும் நல்லா இருக்கும். இப்போ அந்த வகையில் இந்த நாளை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். பிப்ரவரி 19ஆம் தேதி காலையில் 10:32 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் போறாரு, ராகுனுடைய நட்சத்திரத்தில். ராகு நமக்கு 4ஆம் இடமான மீனராசியில புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல வேலை பார்க்குறவங்க, பெரிய வாகனங்கள், அதாவது சொகுசு வாகனங்கள் டீல் பண்றவங்க, பெரிய பெரிய லோடு ஏற்றி பெருசா பல்கா கண்டெய்னர்ல அனுப்புறது, இது மாதிரியான பெரிய தொழில்கள், கனரக தொழிற்சாலைகள், இது எல்லாத்துக்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இதனால நமக்கு இந்த தொழில் பலம், பண வரவுக்கு சாதகமாக இருக்கு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு இடத்த வாங்கிறது, வாகனத்தை வாங்கிறது, விற்கிறது, அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை டெவலப் பண்றது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, கம்ப்யூட்டர் சாதனங்கள் வாங்குறது, இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். இந்த திருவாதிரை நட்சத்திரமானது மறுநாள் பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:12 வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த பலன்களை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் தொடங்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். புனர்பூசத்துக்கு அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் இருக்காரு. அவரு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, பரணியில சுக்கரன் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் இன்னைக்கு புகழ் கிடைக்கும். குழந்தைகள் டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு பதவி புகழ் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். நம்ம 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலைகள். நம்ம கலைகள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வெகுமதின்னு எடுத்துக்கலாம். இப்ப நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு, கலை திறமைகள். அந்த திறமைகள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் நன்றாக. அப்ப இந்த ஒரு 5ஆம் இடம் என்பது நமக்கு குழந்தைகள் சார்ந்து அது வேலை செய்யும். அதே மாதிரி கலைகள் சார்ந்து வேலை செய்யும். குரு என்பவர் அப்படி வேலை செய்வார். இப்ப இந்த குரு 2:17 புதன்கிழமை பிப்ரவரி 21 2:17 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறார். இந்த 8ஆம் வீடுங்கிறது கொஞ்சம் சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும்.
அதாவது 8ங்கிறது என்னன்னா, எதிர்பாராத சில கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கறதுங்க. அசம்பாவிதங்கள், நல்ல செய்திகளுக்கு பதிலாக ஒரு துக்க செய்திகள் இது மாதிரி. பட் இருந்தாலும் கூட அதுல சில நட்சத்திரம்னு கணக்கு இருக்கிறதுனால அந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 3ஆம் வீட்டுல போய் சனி உட்கார்ந்ததுனால அந்த 8ஆம் வீட்டினுடைய பலனை இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவார். அதனால கெடுபலன் நடக்காம இந்த சனி பார்த்துக்கிறாரு. சனி நம்மளுக்கு தைரியத்தையும் ஃபேஸ் பண்ற பலத்தையும் உறவுகளால மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த பூச நட்சத்திரம் வந்து புதன்கிழமை மதியம் 2:17க்கு தொடங்குறது. பிப்ரவரி 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:42 வரைக்கும் இருக்கு. அப்ப அது வரைக்கும் நமக்கு ஒரு வரவு, அதாவது வரன் பார்க்கறது, திருமணத்திற்கு, குழந்தை பிறப்புக்கு, இதுக்கு சுபகாரியத்துக்கு, ஒப்பந்தம் போடுறதுக்கு, இடம் மாத்துறதுக்கு, இடம் விட்டு இடம் போறது, சிறு பிரயாணம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நன்மைகளாகத்தான் அது நடக்கும். நல்ல விளைவுகளாக செயல்படும். அந்த 4:42க்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குது. நம்மளுக்கு 8ல சந்திரன் வந்து புதன் மாதிரி வேலை செய்யறார். இந்த புதன் வந்து கும்பராசியில உள்ள செவ்வாயினுடைய அவிட்டம் 4ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, செவ்வாய் நமக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 3ஆம் இடமும் 2ஆம் இடமும் நமக்கு மாற்றி அமைகிறது. அப்படின்னா என்னன்னா, 3ஆம் இடம்ங்கிறது இன்னைக்கு ஏதாவது ஒருத்தரை சந்திக்கலாம், ஒரு கருவிகளை கையாளலாம், ஒரு ஒப்பந்தம் போடலாம், இதுக்கெல்லாம் வந்து தடை பண்ணி விட்டுரும். ஒரு பிரயாணம் போகலாம், இதுக்கெல்லாம் தடை பண்ணி விட்டுரும். ஆனால் பணவரவு, பொருள் வரவு, வேலை, உற்பத்தி, தொழில் பலம், இதுக்கெல்லாம் கூடுதலாக உதவி செய்யும். அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரமானது பிப்ரவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அப்போ இது வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தாலும் வேற எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் கூட இன்னைக்கு வேலைக்கு வந்து பாதிப்பு இல்லாமல், நம்மளுடைய கௌரவத்துக்கு குறைவு இல்லாமல், நம்மளுடைய பண வருமானத்துக்கு தடை இல்லாமல் நல்லது பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த 7 நாட்கள் நட்சத்திர ரீதியாக நமக்கு பலன் தர்றதை பார்த்துட்டோம். ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் இன்னும் துல்லியமாக பார்ப்பதற்கு நம்மளுடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் வழிமுறைகள் இருக்கு. அதற்கான வகையில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு டிகிரி சுத்தமாக ஆய்வு செய்து 12 பாவ அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு எந்த மாதிரியான விதி கொடுப்பனையில நம்ம ஜாதகம் இயங்குது, எந்த கிரகம் எந்த தன்மையை வைத்திருக்கிறது. அப்ப ஒரு தொழில் கிரகம் என்பது நமக்கு எதுன்னு தெரிஞ்சாதான் அதனுடைய பலாபலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு கேள்வி கேட்டு நம்ம பதில் பெற முடியும். அதனுடைய பீரியடு எப்போ நடக்குதோ அப்போத்தான் அந்த பலனை அடைய முடியுங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.